கண்ணியமான சகோதரர்களே, எந்த ஆரிஃபீன்களும் இதுவும் அல்ல அதுவும் அல்ல அதிலேயும் அல்லா இருக்கிறான் இதிலே அல்லா இருக்கிறான் நாங்கள் யாரும் சொல்லவில்லை. எங்களுக்கு அப்படியான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. விசேஷமாக முஹாஜிர் முஸ்தானாவுக்கு வைக்கப்படுகிறது. நாம பரவாயில்லை, நாம சின்ன புள்ள புதுசாத்தான் வந்திருக்கிறோம். வருட காலமாக சுன்னத்து வல் ஜமாத்துக்காக உயிரை கொடுத்து தியாகம் செய்த அளவுக்கு இருப்பவர் ஒரு முன்னால வச்சுட்டு பேசுகிறேன் என்று உற்சாகம் அனுப்பிச்சுக்கோம். பேச வேண்டிய நிலை. முஹாஜிர் முஸ்தானாக்கு இன்னைக்கு என்ன பேரு? இவர் அதுக்கும் அல்லா என்றார், இதுக்கும் அல்லா என்றாரு. அஸ்தகுஃபிருல்லாஹ் அலி. முஹாஜிர் முஸ்தானா அப்படி சொல்லவே இல்லை. இது எப்படி குற்றச்சாட்டு தெரியுமா? இந்த ஜியாரத்துக்கு போய் நாங்க பாத்தியா ஓதினா வசீலா தேடினா இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வருது. இவர்கள் அல்லாஹ்வை வணங்காமல் கபரை வணங்குகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதா இல்லையா வஹாபிகளினால்? அதே போன்று சரியான முறையில் எதிர்கொள்ள முடியாமல் ஒரு பொய் குற்றச்சாட்டு இன்று வைக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள எந்த சூபியாக்களும் இதுல அல்லாஹ் இருக்கிறான் அதுல அல்லாஹ் இருக்கிறான் அதுவும் அல்லாஹ் இதுவும் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. தஸ்பீக் தன்ஜீஹ் மஹ்லுத் தன்ஜீஹ் விளங்கப்படுத்துவதற்கு சில உதாரணங்கள் சொல்லுவார்கள். முஹாஜிர் முஸ்தானா தஸ்பீஹ் தன்ஜீஹ் மஹ்லுத் தன்ஜீஹ் இந்த மூணு நிலையும் விளங்கப்படுத்துகிறார் என்று வச்சுக்கொள்வோமே. இவருடைய பயானை வச்சு எடிட் பண்ணி இவர் அல்லாஹ் குருவமிக்கிறது என்று வாதிடுவோர் என்று லேசாக காட்டிவிடலாம். ஏன்னா தஸ்பீக விளங்கப்படுத்திக் கொண்டு போகும்போது அந்த இடத்தை கட் பண்ணுவது எடுத்து இன்டர்நெட்ல போடுவது. கண்டீங்களா? முஹாஜிர் முஸ்தானா அல்லாஹ் குருவமிக்கிறது சொல்றாங்க. அவர் தஸ்பீக விளங்கப்படுத்திக்கு போறாரு. பின்னால் தான் சொல்றாரு இந்த நிலை பிழை. தன்ஜீஹ் அந்த நிலையிலும் இருக்கக்கூடாது. மஹ்லுத் தன்ஜீஹ் இது சூபியாக்களோட இஸ்லாத். அவ பூரணமாக வர வேண்டும். எதுபோல என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் என்ற ஆதாரம் காட்டக்கூடிய குல்லிங்கமான பஷரு அவ்வளவுதான் ஓதுவான். யூஹா சொல்ல மாட்டான். யூஹா சொல்ல மாட்டிக்கொள்வான். அதே போன்று இந்த சீடிகளை எடிட் செய்து இதே போன்று சுன்னத்து வல் ஜமாத்துக்கு பாடுபடக்கூடிய உலமாக்களை இன்று துரோகம் செய்து மட்டம் தட்டுவதற்காக பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சுன்னத்து வல் ஜமாத் போதகர்கள். அவர்கள் எல்லோரும் வளர்ந்து வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் பழைய மனிதர்கள். ஒரு நாள் கொழும்புல ஒரு இடத்துல நான் போய்கொண்டிருக்கிறேன். பஸ்ல வழிகட்ட இயக்கங்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஏரியா. முஹாஜிர் முஸ்தானா தனியே போறாங்க. நான் பஸ்ல இருந்து உடனடியா இறங்கி போய் சாரா இந்த இடத்துல ஒரு பயம் இல்லையா உங்களுக்கு? பச்சை வழிகேடர்கள் உங்களுக்கு எதிராக தானே நீங்க கிளிகிளி கிழிக்கிறீங்க. ஒருத்தன் வந்து ஒரு அடியை போட்டாரா என்ன? நாங்களாம் நலஞ்ச நாய்கள்டா, நாங்களாம் நலஞ்ச கோழி இலக்கில கூதல் பயப்படாம போறாங்க. அப்படி உயிரை அற்பமாக வைத்து எத்தனை கொலை மிரட்டல்கள், எத்தனை மொட்டை கடிதங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தரீக்காவுக்காக சுன்னத்து வல் ஜமாத்துக்காக கஷ்டப்படுகிறார்கள். ஆனா இன்றைக்கு அவரையும் அவர் அந்த பாட்டி இந்த பாட்டி அங்க போனாரு இங்க போனாரு என்றெல்லாம் பேசப்படுகிற சகோதரர்களே, இதெல்லாம் சரியில்லை. சரியான முறையில் நாங்கள் சுன்னத்து வல் ஜமாத் மனிதர்கள் எங்களுக்கு மத்தியில் பிரிந்து விட்டால், எங்களுக்கு மத்தியில் குரோதம் ஏற்பட்டு விட்டால், எங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு விட்டால் அதை பார்த்து சிரிப்பதற்கு பல வழிகேடர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வழிபாடுகளை வைத்து பிரிந்து விட்டால், தரீக்காக்களை வைத்து பிரிந்து விட்டால், நிலைகளை அறிந்து கொள்ளாமல் பிரிந்து விட்டால் கைகட்டி சிரிப்பதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால டைம் போய்விட்டது. நான் என்ன கடைசியாக வேண்டிக் கொள்கிறேன் என்றால், சுன்னத்து வல் ஜமாத்துக்காக பாடுபடும் உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், உயிரை அற்பமாக வைத்து தியாகம் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். இவர்களை லேசாக சேரடித்து இந்த இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிலை என்ன தெரியுமா? ஒரு ஆலிம தட்டுவதாக இருந்தால் லேசாக சேரடிக்கக்கூடிய ஒரு முறை. இவர் அவர்டா, இவர் காத்தாங்குடியார், ஒரு மட்டக்களப்பால் அவருடைய கொடுக்கிறார் என்றால் லேசாக அவருக்கு சேரடித்து விடலாம். அந்த சூழ்ச்சி என்று கையாளப்படுகிறது. அந்த சூழ்ச்சியினால இன்று பலர்கள் தாக்கப்படுகிறார்கள். பலர்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆனா இதெல்லாம் பொல்லாத பொறாமையுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் கூடாது. நான் முஹாஜிர் முஸ்தானாவுடைய பிரச்சனை சொல்கிறேன். என்ன உருவம்? முஹாஜிர் முஸ்தானா போன்றவர்கள் அவர்கள் வஹ்தத்துல் பேசுகிறார்கள். அதனால அவர்கள் இதுவும் அல்ல அதுவும் அல்ல அப்படி சொல்லவில்லை.
அவர்கள் பேசிட்டு போனதுக்கு பின்னால அவர் அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்று சொல்லாம அவர்கிட்ட நேரடியா வந்து கேட்டா இந்த விளக்கம் சொல்லாமலாம் இருக்க போறாரு, விளக்கம் சொல்லத்தானே போறாரு. அப்ப நேரடியாக லேசான முறையை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. ஆனா அவர் பேசிட்டு போனதுக்கு பின்னால பேசி வேறு இல்லை. அதனால நம்மளோட சுன்னத்து வல் ஜமாத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம், இது கூடுமா என்று நம்மகிட்ட சொன்னாலும் நானும் திருத்திக் கொள்ற நிலையில தான் இருக்கு, பிடிவாதம் கிடையாது. அதனால நம்மளோட சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலா நபி முஹம்மதி